சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். கடந்த வாரத்தில் ஒரு பெரிய அதிர்வை பார்த்துட்டீங்களா? ஒரு பெரிய ஷேக்கை நீங்க பார்த்தீங்களா? அதிர்கிறத நீங்க கண்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறேன். அதிர்ந்தாலும் பயப்படும். சொல்லுங்களேன். நிலை பெயர்ந்தாலும் பயப்படும். ஒரு அதிர்வை நான் பார்த்தாலும் பயப்பட மாட்டேன். நிலை பெயர்ந்து போனாலும் பயப்பட மாட்டேன். ஏசாயா 54:10 வாசிக்கிறோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும். ஆமே, நம்மளுடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள் எல்லாம் இந்த காரியத்தை ஒருவேளை பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு இந்த சத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கலாம். மலைகள் விலகி போயிருச்சா? பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போயிருச்சா? ஒரு அதிர்வை நீங்க பார்த்துட்டீங்களா? ஒரு ஷேக் உங்களோட லைஃப்ல நடந்துருச்சா? சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அதனால எந்த ஷேக் உங்களுடைய லைஃப்ல வந்திருந்தாலும், என்ன அதிர்வுகளை நீங்க பார்த்திருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் பயப்படேன். ஹல்லேலூயா, நான் பயப்படேன். என்ன அதிர்வு நடந்தால், எனக்கு முன்னாடி எவ்வளோ பயங்கரமான அதிர்வு என் வாழ்க்கையில் உண்டாயிருந்தால், இதுவரை நடக்காதது நடந்து கொண்டு இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறீர். உங்க இருதயத்தை அதிர செய்கிற ஏதாவது நியூஸ் நீங்க கேட்டிருக்கிறீங்க, உங்க லைஃப்ல ஏதாவது ஒன்று நடந்திருக்குன்னா உங்களோட தான் கர்த்தர் பேசுறாரு. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் மாணவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லலாம் ஆமென், ஆமென். என்ன அதிர்வுகள் ஏற்பட்டிருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே ஏற்ற வேளையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். எனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், ஒரு நதி எனக்கு உண்டுன்னு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நதி உண்டு, சகாயம் பண்ணுகிற ஒரு நதி உண்டு. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். விசுவாசிக்கிறீங்களா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆதியாகமம் புத்தகத்தின் 7ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம்னா, தேவன் பூமியின் ஆழங்களை எல்லாம் திறந்து விடுறார், ஊற்று கண்களை எல்லாம் திறந்து விடுறார். இந்த பூமியில் இருக்கிற மலைகளுக்கு மேலாக அந்த வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 7:19-20 எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினது. எப்படி பெருகுச்சு அப்படின்னா, வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. ஹல்லேலூயா. ஜலம் பெருகிற்று. இன்னைக்கு என்னென்ன மலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, அந்த மலைகளுக்கு மேலாக கர்த்தருடைய வல்லமையை, ஒரு நதியை, ஜீவ ஊற்ற உங்களுடைய வாழ்க்கை பார்க்கும் என்பதை கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து பேசுறார். உங்க வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் பேசுறார். ஹல்லேலூயா. எல்லா மலைகளுக்கும் மேலாக, எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலாக, ஆமென், கர்த்தர் இந்த நாளில் ஒரு ஜலத்தை பெருக செய்கிறத நீங்க காண போறீங்க. எல்லாவற்றையும் தேவன் புதிதாக்குவார். எல்லாவற்றையும் தேவன் புதிதாக்குவார். பரிசுத்த ஆவி உங்களை வந்து நிரப்பும் போது தேவனுடைய வல்லமையை தான் நம்ம இந்த ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அவர் நினைச்சா எப்படிப்பட்ட விதத்தில் நம்மை நிரப்ப முடியும், நம்ம வாழ்க்கையை நிரப்ப முடியும்ன்றது தான் கர்த்தர் இந்த வேளையில நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்ம மேல நிழலிடும் போது, பரிசுத்த ஆவி நம்மை நிரப்பும் போது, எல்லா மலைகளுக்கும் மேலாக, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலைகளுக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறத நம்ம காண்போம். சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிச்சு இந்த வார்த்தையை சொல்றீங்க? சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஏற்ற வேளையில தேவன் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார், எனக்கு உதவி செய்வார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும். 46:1 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? தேவன் எனக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் என்னோட ஸ்ட்ரென்த்தா இருக்கிறார், அவர் என்னுடைய பெலனா இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய பெலன், அவர் என்னுடைய கீதமும் ஆனவர். அவர் எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? அதிர்வை கண்ட தேவனுடைய பிள்ளைங்க,
இந்த நாளில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் உங்கள் சத்தத்தை உயர்த்தி, உங்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாக கம்பீரிச்சு நீங்கள் சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிரம்பி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியில நிரம்பி இந்த வார்த்தையை சொல்லுங்க. வசனம் சொல்லுது, பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர். சில பேர் அவங்களுக்குள்ளேயே ஒரு யுத்தத்தை சந்திச்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க பர்சனல் லைஃப்ல சில யுத்தங்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்றேன். இந்த கர்த்தர் உங்களுடைய யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். இனி எவ்வளோ நாள் ஆண்டவரே இந்த யுத்தத்தை நான் செய்யணும், எவ்வளோ நாள் ஆண்டவரே இந்த வழியை நான் பொறுக்கணும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் யுத்தங்களை ஓய பண்ணுகிற சேனைகளின் கர்த்தராக இருக்கிறேன். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்னு சொல்லி மனதார அவரை விசுவாசிச்சு அவர் சன்னிதானத்துல நம்மை விட்டு கொடுத்தா போதும். யுத்தம் அவருடையது. அவர் சொல்றாரு, அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. அமருங்க, அமருங்க, உட்காருங்க, ரெஸ்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. குழப்பம் அடையாதீங்க, பயப்படாதீங்க, பதறாதீங்க. என்னமோ ஆயிருமோ, பயப்படாதீங்க. இவ்வளோ பெரிய அதிர் வந்துச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு, இப்படி போயிருமோ, எதுவும் போகாது, எதுவும் தேவனுடைய கரத்தை விட்டு போகாது. நம்ம சேனைகளின் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அவர் உங்களுக்காக மலைகளை எல்லாம் வழிகளாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். ஏசாயா 49:11 எடுத்து நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 49:11 நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் வேதத்தில் திருப்பிக் கொள்ளலாம். விசுவாசத்தோடு கூட இந்த வேலையில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாமா? மலைகளை எல்லாம் தேவன் என்ன செய்ய போறார்? வாசிக்கலாமா? ஏசாயா 49:11. என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. மலைகளை எல்லாம் வழிகளா மாத்திடுவார். ஆமென். மலைகளை எல்லாம் வழிகளா மாத்திடுவார், பாதைகளை அவர் உயர்த்துகிறத நீங்க காண போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அதே ஏசாயா 65:9 நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 65:9 வாசிக்கலாமா? யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுகந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுகந்தரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. மலைகளை சுதந்தரிக்கிறவர்களை எழும்ப பண்ணுவேன். இந்த வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க. மலைகளை சுதந்தரிக்கிறவர்களை தேவன் எழும்ப பண்ணுவார். எந்த மலைகள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து பெயர்ந்து போயிருந்தாலும், எந்த அதிர்வுகளை நீங்கள் பார்த்து இருந்தாலும், ஆண்டவர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நீங்கள் மலைகளை சுதந்தரிப்பீங்க. எந்த மலைகளில் நீங்கள் அழுது கொண்டு இருந்தீங்களோ, எந்த மலைகளில் நீங்கள் ஒப்பாரி வைத்து கொண்டு இருந்தீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, மலைகளையெல்லாம் நான் வழிகளாக்குவேன். இன்னைக்கு எந்தெந்த பாதையெல்லாம் அழுகையின் பாதையாய் ஒப்பாரி வைக்கிற பாதைகளாக இருந்துச்சோ, மலைகளை சுதந்தரிக்கிறவர்களை நான் எழும்ப பண்ணுவேன். வாசிக்கலாமா? மலைகளை சுதந்தரிக்கிறவர்களை நான் எழும்ப பண்ணுவேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுகந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுகந்தரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்து கொண்டு ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். எந்த மலைகள் கண்ணீர் வடிக்கிற ஸ்தலமா இருந்துச்சோ, எந்த மலைகள் நமக்கு தடையா இருந்துச்சோ, கர்த்தர் சொல்றாரு, அந்த மலைகளை நீ சுதந்தரிப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த விஷயம் மலை மாதிரி இருக்குங்க, இந்த மனுஷங்க மலை மாதிரி இருக்காங்க, இந்த மனுஷங்களுக்காக தான் பல வருஷமா நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காக தான் நான் நிற்கிறேன், என்னோட வாழ்க்கை இந்த விஷயத்தினால தான் ஒரு பெரிய தடையா இருக்கு, கண்ணீரா இருக்கு. இன்னைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை அறிக்கை செய்து சொல்லுங்க, நான் மலைகளை சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் மலைகளை சுதந்தரிப்பேன். ஆமென். வேத வார்த்தை சொல்லுதுல, ஏசாயா 52:7 சுவிசேஷகனுடைய பாதங்கள் இந்த மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. எந்த மலைகள்ல தூபம் காட்டப்பட்டுச்சோ, தவறான ஆராதனைகள் செய்யப்பட்டுச்சோ, வேண்டாத வார்த்தைகள் புறப்பட்டுச்சோ, எங்க அழுகையும் பற்கடிப்பும் ஒப்பாரியும் இருந்துச்சோ, அதே மலைகள்ல சுவிசேஷம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. குட் நியூஸ் கேட்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அவருடைய இரத்தத்தின் வல்லமை வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? சுவிசேஷகனுடைய பாதங்கள் அதிலேயே
ஆமென். நற்செய்தி அறிவிக்கப்படும். ஹல்லேலூயா. நற்செய்தி அறிவிக்கப்படும். சுவிசேஷகனுடைய பாதங்கள் அதில் ஏறி நிற்கிறத நீங்க காண்பீங்க. ஏசாயா 55:12 நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 55:12. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமா அந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கிறீங்க? ஐயோ என்ன ஆகுமோ, அப்பப்பா என்ன நடக்குமோ? ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்க. திரும்ப வாசிக்கலாமா விசுவாசத்தோட? நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்னங்க நடக்க போகுது இந்த வாரம்? ஐயோ என்னங்க ஆக போகுது? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மகிழ்ச்சியா புறப்பட்டு சமாதானமா கொண்டு போகப்படுவீங்க. பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம், அந்த மரங்கள்னு சொல்லும்போது மனுஷங்களை குறிக்கிற வார்த்தை, மரங்கள் எல்லாம் கை கொட்டும். எந்த மரங்களெல்லாம் கல்லெடுத்து அடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த மரங்களெல்லாம் நமக்கு விரோதமாக நிற்கும்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்கிறார் கை கொட்டும். கிளாப் பண்ணுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். என்னைக்கும் சாத்தான் ஒரு பிரச்சனை செய்கிறான்னா அவன் டெம்பரரியாக தான் செய்ய முடியும். அவன் என்னைக்குமே நிலையான ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் அவனால் செய்யவே முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா தலைமுறையாக நிலைத்திருக்கிறது போல கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் செய்கிறவராக இருக்கிறாராம். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை வாசிக்கலாம். சங்கீதம் 78 69 72 வரைக்கும் வாசிக்கலாமா? சங்கீதம் 78 சங்கீதம் 78 69 72 வரை. தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்தில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்றைக்கும் அசையாமல் தேவன் ஸ்தாபித்திருக்கிற பூமியை போலவும் என்ன செய்வாராம்? அவர் ஸ்தாபிப்பாராம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தை அவர் ஸ்தாபிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை தேவனுக்காக கட்டணும்னு நினைச்ச தாவீதையே கர்த்தர் என்னவா மாத்துறாரு? தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கான ஒரு வித்தாக அவர் தெரிந்து கொள்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் தெரிந்து கொண்டவர், நிலையான வீட்டை நான் உனக்கு கட்டுவேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்றார். ஆடுகளுக்கு பின்னாடி திரிந்து கொண்டிருந்த இந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்து கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தார்னு நம்ம வாசிக்கிறது போல சில இடங்களுக்குள்ள உங்களை ஷிஃப்ட் பண்ணி நடத்துறதை நீங்க காண்பீங்க. உங்களுடைய அழைப்பில் இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த வழிகளிலிருந்து உங்களை தூக்கி உங்களை உயர்த்தி நடத்துகிறத நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் தராரு அப்படின்னா அது டெம்பரரியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதமாக தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு ஷிஃப்ட்டை உங்களுடைய லைஃப்பில் தேவன் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இதுவரைக்கும் நடந்தது தான் நம்மளோட அழைப்பு, இதுதான் நம்ம வாழ்க்கையை நம்ம நினச்சி வாழ்ந்து இருந்திருப்போம். ஒரு அதிர்வை நீங்கள் அதில் பார்த்து இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, ஆடுகளுக்கு பின்னே தெரிந்தவனை இந்த விஷயத்துக்காக, இந்த பர்பஸ்க்காக, இந்த வேலையில் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சில விஷயத்திலேயே நீங்கள் நடந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த வாரத்தில் ஒரு ஷிஃப்ட்டை உங்களுடைய வாழ்க்கையில் தரப்போறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தரப்போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை, ஒரு பிரித்தெடுப்பதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதை நீங்கள் காண்பீங்க. ஹல்லேலூயா. இவர் பிரித்தெடுத்து வைக்கும் போது எல்லாமே சாதகமாக இல்லை. ஏதோ எல்லாமே ஒரு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது போல தான் இருந்தது. எதிர்ப்பு, அவரை கொலை செய்ய துரத்துறது, அவரை அவமானப்படுத்துறது, இது மாதிரி எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் பிரித்தெடுத்தவர் எந்த நோக்கத்துக்காக பிரித்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றினதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவர் ஸ்தாபிப்பார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஸ்தாபிப்பேன். ஆண்டவரே, நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மனுஷனாக இருப்பேனோ,
ஆண்டவர் சில ஷிஃப்ட்டை கொடுக்கும்போது சில மனுஷங்க உங்களை பார்த்து சொல்லலாம், ஓகே இந்த மாற்றம் வந்துருச்சா, இனி பாருங்கள் நீங்கள் திரும்பி வேறு எங்கேயாவது ஓடிடுவீங்க, திரும்பி நீங்கள் மாறிடுவீங்க, திரும்பி ஏதாவது உங்களுக்கு நடக்கும். இல்லை, கர்த்தர் வார்த்தையை விசுவாசிங்க, உங்களை நிலைப்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுறார். ஒரு ஷிஃப்ட்டை கர்த்தர் தரும்போது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரும்போது, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நிலைப்படுத்த போகிறேன், உங்களை நிலைப்படுத்த போகிறேன், இனி நீ அலைந்து கொண்டிராய். நம்ம நிலைப்படும் போது தான் நம்ம கனிகளை கொடுக்க முடியும். கர்த்தர் நம்மை நிலைப்படுத்துவேன் என்று நமக்கு வாக்கு பண்றார். எப்படி நிலைப்படுத்துவாரா? யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் அவர் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். ஆமே, கர்த்தர் கட்டுவார் உங்க வாழ்க்கையை, கர்த்தர் நிலைப்படுத்துவார் உங்க வாழ்க்கையை. உங்க அழைப்பை கர்த்தர் நிலைப்படுத்துகிறத நீங்க காண்பீங்க. இது வரைக்கும் நீங்க அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், ஆனா ஒன்றும் வீணா போகல. அலைந்து திரிகிற நேரத்தில் கர்த்தரை விசுவாசிச்சு நீங்கள் விதைச்சிருக்கீங்க. உங்கள் நேரத்தை, உங்களுடைய பலத்தை, உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை விதைச்ச ஒன்றும் உங்களுடைய லைஃப்பில் வீணாய் போவது கிடையாது. கர்த்தர் உங்களை ஸ்தாபிப்பார், கர்த்தர் உங்களை ஸ்தாபிப்பார். ஆண்டவர் ஸ்தாபிக்கும் போது தாவீதை குறித்து அவர் சாட்சி கொடுக்கறது இதுதான், நீ கரவல் ஆடுகளுக்கு பின்ன திரிந்த, உன் தகப்பனுடைய ஆடுகளை நீ மேய்த்து கொண்டு இருந்த. சும்மா இருக்கல தாவீது கர்த்தர் கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தவராக இருந்தார். சும்மா இருக்கிறவங்களை கர்த்தர் தெரிந்து கொள்வது இல்லை. எந்த சூழ்நிலைனாலும் கொடுத்த வேலையை உண்மையாக செய்கிறவங்கள தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? தெரிந்து கொள்கிறார். தாவீதை நோக்கி சொல்கிறார், நீ கரவலாடுகளின் பின்ன தெரிந்த, இப்போ நான் உன்னோட பர்பஸ், உன்னோட ரியல் பர்பஸ்க்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். ஆமென். என் ஜனமாகிய ஆடுகளை நீர் மேய்ப்பதற்காக, ஆமென், அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஹல்லேலூயா. உண்மையின்படி மேய்க்க, இந்த உண்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மலைகள் உங்களை விட்டு விலகி போயிருந்திருக்கலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போயிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்வை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் சமாதானத்தின் உடன்படிக்கை, என் கிருபை உன் வாழ்க்கையை விட்டு விலகுவதே இல்லை என்பதை இந்த நாளில் இருந்து நீ காண்பாய். இந்த நாளில் இருந்து நீ காண்பாய். உன் வாழ்க்கையில் இருக்கிற அதிர்வுகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், எந்த அதிர்வுகள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், உன் பாதைகள் உயர்த்தப்படும். ஆமென். மரங்கள் எல்லாம் கை கொட்டும், நீ சந்தோஷமா கொண்டு போகப்படுவ, நீ மகிழ்ச்சியா கொண்டு போகப்படுவ, மரங்கள் எல்லாம் கை கொட்டும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எந்த இடம் உங்களுக்கு அழுகையா இருந்துச்சோ, எந்த இடம் உங்களை கண்ணீர் வடிக்க வச்சுச்சோ, அந்த இடத்த கர்த்தர் மாற்றுகிறத நீங்க காண போறீங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருந்ததை நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில். மார்க்கு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாமா? மார்க்கு 5ஆம் அதிகாரம். ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அசுத்த ஆவிகளால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், 2000 பிசாசுகளுக்கும் மேலான பிசாசு ஒரே மனுஷனுக்குள்ள இருந்து அவனை வேதனைப்படுத்தினதை வாசிக்கிறோம். அவனோட சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, 3வது வசனம் சொல்லுது, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது, அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. குடியிருப்பு கல்லறையில் இருந்துச்சு. கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, அவனை சங்கிலிகளால் கட்ட ஒருவராலும் முடியலன்னா எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வெறி பிடித்த ஒரு சூழ்நிலையில் அந்த மனுஷன் இருந்திருப்பான் இல்லையா? அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருந்தும், கட்டிட்டாங்க, எப்படியோ பிடிச்சு கட்டிட்டாங்க, கட்டினாலும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளோ பிசாசுகள், அசுத்த ஆவிகள் இருந்ததுனால இவன் கையை கட்டி வைக்கிறாங்க. ஏன்னா இவன் அவனையே என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வேதனைப்படுத்திட்டு இருக்கிறான். வசனம் சொல்லுது, கூர்மையான அந்த கற்களை எடுத்துக்கொண்டு அவனையே அவன் என்ன செய்வானா? அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளுக்கு ஓடிடுவான், கல்லறைகளுக்குள்ள போயிடுவான், அங்கே போய் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருப்பான், கல்லுகளால் தன்னை என்ன செஞ்சுட்டே இருப்பான், காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் அவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் கையை கட்ட பார்க்குறாங்க, அவனை கட்டி வைக்க பார்க்குறாங்க. ஆனால் எந்த சங்கிலியும் என்ன செய்யவே முடியல, அவனை கட்ட முடியல. அவனையே என்ன செய்கிறான்? கற்களால் காயப்படுத்தி கொள்கிறான், உடம்பெல்லாம் கீறிக்கிறான், அவனையே அவன் அடிச்சுக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்க சத்ருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவன் வேதனைப்படுத்தணும். மலைகள் எல்லாம் அவனுக்கு கூக்குரல் எடுக்கிற இடமா இருந்துச்சு. வசனம் சொல்லுது, மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து என்ன செஞ்சுட்டே இருப்பான்? கத்திக்கிட்டே இருப்பான், கூக்குரலிட்டுட்டே இருப்பான். யார் அவன்கிட்ட போகவே முடியாது. அவனையே காயப்படுத்தும்படியா அந்த அசுத்தாவி கிரியை செய்து கொண்டே இருந்தது. இந்த வார்த்தையை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா?
உங்கள் மலைகள் எது? சில பேர் உங்களுடைய பெட்ரூமில், உங்களுடைய வாஷ்ரூமில், நீங்கள் வாகனத்தில் போகும்போது கூக்குரல் இட்டுட்டு இருக்கிறீங்களா? கதறி அழுதுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்குறாரு. உங்களையே நீங்கள் காயப்படுத்துகிற மாதிரி உங்கள் சூழ்நிலை இருக்கா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மலைகளை எல்லாம் அவர் வழிகள் ஆக்குவார். ஹல்லேலூயா. உங்கள் மலைகளை எல்லாம் அவர் வழிகள் ஆக்குவார். நீங்கள் கூக்குரல் இட்டுட்டு இருக்கிற மலையில் உங்களை சுவிசேஷகனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இத்தனை ஆவிகள் அந்த மனுஷனுக்குள்ள இருந்து அவனை காயப்படுத்திக்கிட்டே இருக்கு, அவனை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு, அவனை ஓட வச்சுக்கிட்டே இருக்கு, அவனை ரெஸ்ட் பண்ண விடல, அவன் தேவனை ஆராதிக்க விடல, அவன் சந்தோஷமா ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட விடல, நல்ல ட்ரெஸ் போட முடியல, அவன் சந்தோஷமாவே இருக்க முடியல மொத்தமா. ஆனா இயேசு அந்த இடத்துக்கு வந்த போது வசனம் சொல்லுது, அவன் இயேசுவை நோக்கி ஓடி வந்தான். அந்த அசுத்த ஆவிகள் எங்களை வேதனைப்படுத்தாதீங்க, பன்றிகளுக்குள்ள அனுப்பிடுங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுது. எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது, அதாவது அந்த அசுத்த ஆவிகள் கேட்கறதுக்கு கர்த்தர் எப்படி ஓகே சொன்னாரு அப்படின்னு. அசுத்த ஆவிகள் கேட்குது, அது கேட்கறதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்லணுமா? அது கேட்கறதெல்லாம் ஆண்டவர் செய்யணுமா? ஆனால் செஞ்சார். எங்களை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, பன்றிகளுக்குள்ள அனுப்பிடுங்க. நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு ஆண்டவர் செய்யலை. என்ன செஞ்சார் தெரியுங்களா? பன்றிகளுக்குள்ள அனுப்புறார். ஏன் அனுப்புனார் தெரியுங்களா? இதில் நமக்கு ஒரு லெசன் ஆண்டவர் கொடுக்குறார். அத்தனை ஆவிகளும் பன்றிகளுக்குள்ள போகும்போது அந்த பன்றிகள் ஓடி போய் என்ன செய்யுது? கடலுக்குள்ள விழுந்து எல்லாம் செத்து போயிருது. ஆனா இத்தனை ஆவிகளும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தது, அவன் செத்து போகல. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அந்த மனுஷனை பாதுகாத்து கொண்டிருந்தது. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற சில மனுஷங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? இல்லை உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கா? என்னைக்கும் மரிச்சு போக வேண்டிய ஆட்கள் இன்னைக்கும் கர்த்தர் கிருபையினால தாங்கி கொண்டு இருக்கிறார். ஏன் தாங்கினாரு தெரியுங்களா? சுவிசேஷகனாய் உங்களை மாற்றும்படியாக. ஆமென். வசனம் சொல்லுது, இயேசுவை அந்த ஊர்ல இருக்கிறவங்க உள்ளேயே விடலையாம். இயேசு இவ்வளோ பயங்கரமான காரியத்தை செஞ்சது, அவங்க எல்லாம் இயேசுக்கு எதிர்த்து வந்து இந்த ஊருக்குள்ளேயே நீங்க வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்றாங்க. இயேசு வெளியே போறதுக்காக வந்து படகு ஏறி, நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் உங்க ஊருக்கு வரேன் ஊழியம் செய்யறதுக்கு வந்து அந்த ஊர்ல இறங்குனதும் நீங்க அன்போடு என்னை ஏற்றுக்கொள்றதுக்காக வரீங்க. ஒரு கூட்டம் வந்து, எதுக்கு இந்த சிஸ்டர் இங்க கொண்டு வந்தீங்க, அவங்களை வெளியே போக சொல்லுங்க, இதுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, இங்கெல்லாம் வந்து ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் எவ்வளோ வேதனையோடு திரும்பி போவேன் இல்லையா? இயேசு எவ்வளோ வேதனையோடு அந்த படகுக்கு அவர் போயிருப்பாரு. வசனம் சொல்லுது, அவர் அப்படி படகுக்கு போகும்போது அற்புதம் பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் இயேசுவின் படகின் இடத்திற்கு என்ன செய்யறாரு? ஓடி வர்றார். ஓடி வந்து இயேசுவை வந்து அவர் பார்க்குறார். இயேசு கிட்ட வந்து அவர் பேசுறார். வசனம் சொல்லுது 18வது வசனத்துல, அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், இயேசு அவருக்கு ஆன்சர் கொடுக்கல. அவரோட கொஸ்டின்கான சரியான ஆன்சர்னு அவர் நினைக்கிற அந்த ஆன்சர் அவர் கொடுக்கல. நான் உங்க கூடயே வரேன் ஆண்டவரே, ஆண்டவர் வந்து பதில் கொடுக்கல. ஓகே நீ என் கூடயே வா அப்படின்னு எஸ்ன்னு அவர் சொல்லலை. அவர் பதில் கொடாமல், உத்தரவு கொடாமல், சில நேரங்களில் ஆண்டவர் அதுக்கு உத்தரவு கொடுக்கல. நீங்க கேட்குற கேள்விக்கு உத்தரவு கொடுக்கலைன்னா அதை விட ஒரு பயங்கரமான உத்தரவை ஏற்கனவே உங்க வாழ்க்கையில கொடுத்துருக்காருன்றதை நீங்க தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. உங்க கூடயே வர ஆண்டவரே, ஆண்டவர் பதிலே சொல்லலை. நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டினிடத்திற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மனுஷனை சுவிசேஷகனாய் அந்த ஊருக்கே அனுப்புறார். எந்த மலைகளில் நின்று இது வரைக்கும் கத்திட்டு இருந்தானோ, எந்த கல்லறைகளில் நின்று கத்திட்டு இருந்தானோ அதே இடத்துக்கு குட் நியூஸை சொல்ற ஒரு மனுஷனா கர்த்தர் மாத்துறாரு. ஹல்லேலூயா. மலைகளை எல்லாம் வழிகள் ஆக்குவார், உங்கள் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. உங்களை ஸ்தாபிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளோ பேருடைய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். வீடுகளில் இருந்து தேவ சத்தத்தை கேட்கிற ஜனங்க கர்த்தரை உயர்த்துங்க, மகிழ்ச்சியாய் உயர்த்துங்க. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. அவர் கிருபை என்னை விட்டு விலகுவது இல்லை, அவன் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறுவது இல்லை, என் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். எந்த மலை மேல நீ அழுது கொண்டிருந்தியோ அதே மலைகளின் மேல உன் பாதங்கள் நிற்கிறத நீ காண்ப. சுவிசேஷகனாக எந்த மலைகளின் மேல, எந்தெந்த இடங்களில உங்களை சத்ரு வேதனைப்படுத்தினதை நீங்க பார்த்தீங்களோ, இனி அந்த வேதனையை அல்ல, ரட்சிப்பை நீங்க காண போறீங்க, ரட்சிப்பை நீங்க காண போறீங்க. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றின்னு சொல்லாமா? கர்த்தாவே நன்றி, உம்முடைய பலத்த அபிஷேகத்திற்காக நன்றி. ஆவியில நிறைந்து பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர்.
ஒரு நதி உண்டு, எனக்குள் ஒரு நதி உண்டு. சொல்லுங்களேன், எனக்குள் ஒரு நதி உண்டு. ரே மேராமா ஷதரபரபலரகதரபா ரெஹிதிரகரமா ஷதரபா. எந்த ரூம்ல எப்போ எல்லாரும் போவாங்க நம்ம அழுகலாம், கொஞ்ச நேரம் சத்தம் போட்டு அழுகலாம் நீங்கள் நினைச்சீங்களோ, அதே ரூம்ல நீங்க கர்த்தரை ஆராதிப்பீங்க, மகிழ்ச்சியோடு ஆராதிப்பீங்க, நடனம் பண்ணி நீங்க கர்த்தரை ஆராதிப்பீங்க. அவர் உங்களுடைய கீதமுமானவர் என்பதை நீங்க அனுபவிப்பீங்க. அவர் அனுகூலமான துணை என்பதை நீங்க அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. ரகரமா ஷதரபரபலரபா ரெஹிதிரமரமா ஷதரகதரபோதரபா. நீங்க மகிழ்ச்சியாய் கொண்டு போகப்படுவீங்க. பர்வதங்களும் மலைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக கை கொட்டுறதை நீங்க காண்பீங்க, துள்ளி குதிக்கிறதை நீங்க காண்பீங்க. எந்த வழியாய் அழுது கொண்டு போறீங்களோ அதே வழியா நீங்க கம்பீரமா நடப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காய் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நன்றி கர்த்தாவே. ரமல ரமாஷதரே ரோஹதரபோ ரபாஷதரபா. பரிசுத்த ஆவி சொல்றதை கேளுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நடக்கும்போது உங்க ஸ்டாண்டர்டை விட்டு கொடுத்துடாதீங்க. உங்கள் ஸ்டாண்டர்டை விட்டு கொடுத்துடாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஸ்டாண்டர்டை விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னோட ஸ்டாண்டர்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட ஸ்டாண்டர்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ஃபைனல் டச் நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? இந்த வார்த்தைக்கான ஒரு ஃபைனல் டச். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 1 கொரிந்தியர். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் ஆராய்ந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மலைகளையே பெயர்க்கிற விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பாருங்க பாருங்க, மலையெல்லாம் பெயர்த்துட்டேன், ஆண்டவர் அற்புதம்லாம் செஞ்சுட்டா, நான் யார் தெரியுங்களா, அப்படி இப்படி இல்லை. நீங்கள் உங்கள் கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதுனால, உங்கள் ஸ்டாண்டர்டை இழக்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. உங்கள் ஸ்டாண்டர்டில் நில்லுங்க. அன்புனா அன்பில் நில்லுங்க. ஹல்லேலூயா. அன்பின் சொரூபியாக நான் நிற்கணும், இவங்கெல்லாம் அப்படி பண்ணுவாங்க, நான் அன்பாக நிற்கணுமா? நில்லுங்க. அதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட். என்ன மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அன்புனால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரோட பிரசனத்தில் அர்ப்பணிங்க. சில பிரச்சனை வரும்போது, சில எதிரான சூழ்நிலை வரும்போது நம்மளோட கேரக்டரை நம்ம மிஸ் பண்ணிடுறோம், நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம இழந்து போயிடுறோம், கர்த்தருக்குள் நம்ம யாராக இருக்கோன்றதை மறந்து போயிடுறோம். கிறிஸ்துவின் அன்பு நம்ம மூலமாக வெளிப்படணும்னு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்ன்றதை மறந்து போயிடுறோம். தேவ சன்னிதானத்தில் உங்களை அர்ப்பணித்து நன்றி செலுத்தி நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே நீர் என்னை அழைத்த அழைப்பில் நான் நிற்கும்படியா இவ்வளோ காரியங்களை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நான் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது, ஆனால் என்னோடய ஸ்டாண்டர்டை இழந்து உங்கள் அழைப்பை இழந்து நான் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. அன்பின் தெய்வமே என்னை நிரப்பும் ஆண்டவரே. தேவ அன்பினால் நான் நிரம்பப்பட்டவளாக இருக்க எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேளுங்களேன். எப்பக்கம் என்னை நெருக்கினாலும், எவ்வளோ என்னை நெருக்கினாலும், என்னை கீழே தள்ளினாலும், என் மனது உடைந்து போகணும்னு நினைச்சாலும் கர்த்தாவே நீங்கள் என் கைகளை திடப்படுத்துங்க, என் இருதயத்தை பலப்படுத்துங்க. கிறிஸ்து எனக்குள்ளிருந்து வெளிப்படுவதற்கு நான் சாட்சியாய் நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி வல்ல பிரச்சனத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். 30 அல்ல, 60 அல்ல, 80 அல்ல, 99 அல்ல, 100% உங்களை விசுவாசிக்கிறோம் அப்பா. 100% உங்களையே நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த தருணத்தை நீர் தந்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.